ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം ഷഷ്ടമസ്കന്ധം ആറാവത് സ്കന്ധത്തിലെ അതാ മംഗളകരമാണ് എട്ടാവത് അധ്യായം. വ്യാസരാക്കും ജനമേജയനുക്ക് കഥ ചൊല്ലുറാർ. അതിനാല് വ്യാസ ഉവാച. ഒന്നാവത് ശ്ലോകം. നഹുഷസ്ത്വദതാം ശ്രുത്വാ ഗുരോസ്തു ശരണം ഗദാം ചുക്രോധ സ്മരബാണാർത്തസ്തമാംഗിരസമാശു വൈ. ഇന്ദ്രാണി ദേവഗുരുവെ ശരണം പ്രാപിച്ചതായിട്ട് நகுஷனுக்கு தெரிய வந்தது. நகுஷன் இந்திராணி கிட்ட இருக்கிற காம சிந்தனையால தேவகுரு கிட்ட கோபிச்சுண்டான். ரெண்டாவது ஸ்லோகம். தேவானாங்கிராசூனுர் ஹந்தவ்யோயம் மயா கில ச இந்திராணீம் கிருஹே கூடோ ரட்சதீதி மயா ஸ்ருதம். நகுஷன் தேவர்கள் கிட்ட சொன்னான், நான் அந்த அங்கிரசோடு புத்திரனை கொல்லுவேன். அங்கிரசோடு புத்திரனான ப்ரஹஸ்பதியை கொல்லுவேன். அந்த ப்ரஹஸ்பதி இந்திராணிய சொந்தம் வீட்டுல பத்திரமா காப்பாத்தி வந்துட்டு இருக்கிறதாயிட்டு நான் தெரிஞ்சுட்டேன். மூணாவது ஸ்லோகம். இதீதம் குபிதம் திருஷ்ட்வா தேவாசர்ஷி புரோகமா அப்ருவன் நகுஷம் கோரம் சாமபூர்வம் வஜஸ்ததா. இப்படி நகுஷன் கோவிச்சுருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுண்டு ரிஷிகளோடு கூடிட்டு போன தேவர்கள் ரொம்ப துஷ்டனான அவங்கிட்ட சௌமியமாயிட்டு பேசினான். நாலாவது ஸ்லோகம். क्रोधं संहर राजेन्द्र त्यज पापमदिं प्रभो निन्दन्ति धर्मशास्त्रेषु பரதாராபிமர்ஷனம். ராஜாவே, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கோ, பாப புத்தி உபேஷியுங்கோ. தர்மசாஸ்திரங்கள் அடுத்தவாளோடு மனைவிய ஸ்வீகரிக்கிறத ஏத்துக்கலை. அஞ்சாவது ஸ்லோகம். சக்கரபத்னி சதா சாத்வி ஜீவமானே பதௌ புனா கதமன்யம் பதிம் குர்யாத் சுபகாதிபதிவ்ரதா. சதா சாத்வியாக்கும் இந்திரனோடு மனைவி. இந்திரன் உயிரோட இருக்கிறத, அழகாயிருக்கிற பதிவிரதையாயிருக்கிற அவள் எப்படியாக்கும் இன்னொருத்தனை கணவராயிட்டு സ്വീകരിப்பள். ஆறாவது ஸ்லோகம். त्रिलोकीशस्त्वमधुना शास्ता धर्मस्य वै विभो
त्वादृशो धर्ममादिष्टे तदा नश्येत् பிரஜாத்ருவம். நீங்கள் இப்போ ത്രിലോകങ്ങൾക്കും அதிபதியாக்கும் தர்ம பரிபாலகராக்கும் உங்கள மாதிரி இருக்கிறவா அதர்மம் பிரவர்த்திச்சானா பிரஜகளுக்கு அது நல்லதில்லை. 7வது ஸ்லோகம். சர்வதா பிரபுணா காரியம் शिष्टाचारस्य रक्षणं वारमुख्याश्च शतशो वर्तन्तेऽत्र सजीसमाः. ராஜாக்களெல்லாம் எப்படியாவது பூர்வீகர்களோடு அந்த ஒரு ஆச்சாரத்தை காப்பாற்ற வேண்டினவாளாக்கும். ഇന്ദ്രനോട് മனைவியான ശചി ദേവിക്ക് തുല്യമായിട്ട് ആയിരക്കണക്കിന് അഴകികൾ ഇங்கே இருக்காளே. அதனால இந்திரனோடு மனைவியை நீங்கள் விட்டுடுங்க. 8வது ஸ்லோகம். ரதிஸ்து காரணம் ப்ரோக்தம் ஸ்ருங்காரஸ்ய மகாத்மபி ரசஹானிர்பலாத்காரே கிருதே சதிது ஜாயதே. ஸ்ருங்காரத்துக்கு காரணம் ரதியாக்கும் அப்படின்னு மகாத்மாக்கள் சொல்லியிருக்கா. பலாத்காரம் செஞ்சானா அந்த ரசம் அப்படிங்கிறது இல்லாம போயிடும். ശൃംഗാരத்துக்கு ரசபாவம் வேண்டாமா? 9வது ஸ்லோகம். உபயோ சத்ருஷம் பிரேம யதி பார்த்திவ சத்தமா ததா வை சுக சம்பத்திருபயோருபஜாயதே. ஸ்திரீக்கும் புருஷனுக்கும் துல்லியமான பிரேமம் எப்போ உண்டாகிறதோ அப்போ மட்டும்தான் 2 பேரும் ஒரே மாதிரி சுகத்தை அனுபவிப்பா. 10வது ஸ்லோகம். தஸ்மாத் பாவமிமம் முஞ்சா பரதாராபிமர்ஷனே சத்பாவம் குரு தேவேந்திரா பதம் பிராப்தோஸ்யனுத்தமம். அதனால அடுத்தவா மனைவி மேலே இருக்கிற ஆசை நீங்கள் உபேட்சிக்கணும். எல்லாரோடும் அதிபதியாயிருக்கிற இப்போ இந்த தேவலோகத்துக்கே அதிபதியாயிருக்கிற இப்போது தேவேந்திரனாயிருக்கிற நகுஷா சிரேஷ்டமான இந்த ஸ்தானம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால நீங்கள் நல்ல மனசுள்ளவராயிட்டு மாறணும். 11வது ஸ்லோகம். கிருத்தேட்சயஸ்து பாபேன புண்ணியேனாதிவிவர்தனம் தஸ்மாத் பாபம் பரித்யஜ்ய சன்மதிம் குரு பார்த்திவா. பாபம் காரணமாக்கும் ஐஸ்வர்யம் நசிக்கிறது. புண்ணிய பிரவൃத்தியால ஐஸ்வர்யம் வர்த்திக்கவும் செய்யும். அதனால பாபத்தை வெடிஞ்சு ராஜாவே நீங்கள் நல்ல புத்தி இருக்கிறவராயிட்டு மாறணும். அதுக்கு நகுஷன் சொல்ற பதிலாக்கும் அடுத்த ஸ்லோகம். அதனால நகுஷ உவாச்ச. 12வது ஸ்லோகம். கௌதமஸ்ய யதா புக்தம்
प्रोक्ता धारा शक्रेण देवता वाजस्पदेस्तु सोमेन क्वयोऽयं संस्थितास्तदा. தேவர்களே, கௌதமனோடு மனைவிய இந்திரன் அனுபவிச்சோன, ബൃഹസ്പതിയോട് മனைവിയ ചന്ദ്രൻ പ്രാപിച്ചോണ, നിങ്ങളെല്ലാം എങ്ക പോയിരുந்தாൽ இந்த உபதேசம் ஒன்றும் நீங்கள் அன்னைக்கு பண்ணலையே. 13வது ஸ்லோகம். பரோபதேசே குஷலா பிரபவந்தி நரா கில கர்த்தா ஜைவோபதேஷ்டாஜ துர்லப புருஷோபவேத. அடுத்த வாழை உபதேசிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எபிலிட்டியாக்கும். மனுஷாளுக்கெல்லாம் இருக்கு. உபதேசம் கேட்கறதும் அதனுசரிச்சு செய்யறதும் ரொம்ப துர்லபமாக்கும். 14வது ஸ்லோகம். மாமாகச்சந்து சாதேவி ஹிதம் ஸ்யாதல்புதம் ஹிவ ஏதஸ்யா பரமம் தேவா சுகமேவம் பவிஷ்யதி. சஜீதேவி என்ன பிராபிக்கட்டும், அதாக்கும் எனக்கு ஆக்ரஹம். எனக்கு நல்லது அதுதான், அதே மாதிரி உங்களுக்கும் அதுதான் நல்லது. அதனால தேவர்களே, இந்த இந்திரனோடு மனைவியான சஜி தேவிக்கும் சுகம் உண்டாகும். 15வது ஸ்லோகம். அந்யதானஹி துஷ்யேஹம் சத்யமேதத் ப்ரவீமிவ வினயாத்வா பலாத்வாவி தாமாஷு பிராபயந்த்விஹ. சஜிதேவி என்ன സ്വീകരിക്കാதக்கு எனக்கு சந்தோஷம் உண்டாகாது. நான் உங்ககிட்ட உண்மையாக்கும் சொல்லுறேன். சௌமியமாயிட்டோ பிடிவாதமாயிட்டோ நீங்கள் அவளை இங்க கொண்டு வரணும். திரிலோகங்களுக்கும் அதிபதியாயிருக்கிற என்னோடு ஆജ്ഞയാക്കും இது. 16வது ஸ்லோகம். இதி தஸ்ய வஜஸ்ருத்வா தேவாஸ்ச முனயஸ்ததா தமோஜோச்சாதி சந்திரஸ்தா நகுஷம் மதனாதுரம். இப்படி நகுஷன் சொன்னதை கேட்ட தேவர்களும் முனிகளும் ரொம்ப ரொம்ப டென்ஷனாயிட்டு அந்த காமாசக்தி ஜாஸ்தி இருக்கிற நகுஷன் கிட்ட இப்படி சொன்னான். 17வது ஸ்லோகம். இந்திராணி மானயிஷ்யாம சாமபூர்வம் தவாந்திகம் இத்யுக்த்வா தே ததா ஜக்முர் ப்ருஹஸ்பதி நிகேதனம். இந்திராணியை நாங்கள் எப்படியாவது சொல்லி புரிய வச்சு சம்மதிக்க வச்சு இங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிண்டவா உடனடியா ப்ருஹஸ்பதி, தேவகுருவான ப்ருஹஸ்பதியோடு பவனத்துக்கு யாத்திரையானா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்லறார். அதனால வியாச உவாச்ச. 18வது ஸ்லோகம். தே கத்வாங்கிரச புத்ரம் ப்ரோஜு பிராஞ்சலயசுரா ஜானீம சரணம் பிராப்தாம் இந்திராணீம் தவ விஷ்மணி. தேவகுருவோடு பக்கத்துல போய் கைய கூப்பி தொழுதுண்டு தேவர்கள் எல்லாம் சொன்னான். எங்களுக்கு தெரியும் தேவகுரு இந்திராணிய உங்களோட கிரகத்துல சரணம் பிராபிச்சிருக்கா அப்படிங்கிற விஷயம். பத்தொன்பதாவது ஸ்லோகம்.
सादेया नहुषायाद्य वासवोऽसौ कृतो यद वृणोत्यम्बरारोहा பதித்வேவரவர்ணினி. இப்பவே சஜி தேவியை நகுஷனுக்கு கொடுக்கணும். காரணம், தேவலோகத்துல இந்திரனாயிட்டு அவனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோமே. இந்த அழகாயிருக்கிற சஜி தேவி அவனை கணவராயிட்டு സ്വീകരിക്കட்டும். 20வது ஸ்லோகம். ബ്രഹസ്പതി സുരാനാഹ തശ്രുത്വാ ദാരുണം വച നാഹം ത്യക്ഷ്യേതു പൗലോമീം സതീം ച ശരണാഗതാം. ரொம்ப குருவலான அந்த வாக்குகள் கேட்ட தேவகுரு அவாகிட்ட சொன்னார், என்ன அபயம் பிராபிச்ச பதிவிரதையான இந்திரனோடு மனைவியான சஜி தேவியை நான் உபேட்சிக்க மாட்டேன். தேவா ஊஜுகு, தேவர்கள் சொன்னா ப்ரஹஸ்பதிட்ட. 21வது ஸ்லோகம். உபாயோன்ய பிரகர்த்தவ்யோ ஏன சோத்ய பிரசீததி அன்யதா கோப சம்யுக்தோ துராராத்யோ பவிஷ்யதி. அப்படியாக்குமானா வேற ஏதாவது ஒரு உபாயம் கண்டுபிடிச்சு அந்த நகுஷனை குஷிப்படுத்துறதுக்கு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அவன் கோபிச்சுண்டு கண்ட்ரோல் இல்லாம ஆயிடுவன். கோபத்துல கண்ணு காணாம அவன் என்ன வேணா காட்டி குட்டுவன். அதுக்கு தேவகுரு பதில் சொல்றார், குருஹு உவாச்ச. 22வது ஸ்லோகம். தத்ர கத்வா சஜி பூபம் பிரலோப்ய வஜசாபிருஷம் கரோது சமயம் பாலா பதிம் ஞாத்வா மிருதம் பஜே. இந்திராணி அங்க போய் அந்த நகுஷனை நன்னா பிரலோபிப்பிக்கணும். தன்னோடு கணவர் இறந்து போயாச்சு அப்படின்னு தெரிஞ்சானா அவனை அந்த நகுஷனை கணவராயிட்டு സ്വീകരിக்கிறேன் அப்படின்னு அவள் பிரதிஜை செய்யட்டும். 23வது ஸ்லோகம். இந்திரே ஜீவதி மே காந்தே கதமன்யம் கரோம்யஹம் அன்வேஷணார்த்தம் கந்தவ்யம் மயா தஸ்ய மகாத்மனா. என்னோடு பிரியமாயிருக்கிற தேவேந்திரன் உயிரோட இருக்கிறத நான் எப்படி இன்னொருத்தர கணவராயிட்டு സ്വീകരിப்பேன்? அந்த தேவேந்திரன் என்னோட கணவன் எங்கேயாக்கும் அப்படின்னு நான் போய் தேடுறேன் இப்படின்னு சொல்லணும். 24வது ஸ்லோகம். இதி சா சமயம் கிருத்வா வஞ்சயித்வா ஜ பூபதேம் பர்த்துரானயனே யத்னம் கரோது மம வாக்கியதா. இப்படி பிரதிஜை செஞ்சிட்டு அவள் அந்த நகுஷராஜாவை ஏமாத்தி நான் சொல்ற மாதிரி இந்திரனை கொண்டு வரத்துக்கான ஒரு முயற்சியை பண்ணட்டும். 25வது ஸ்லோகம். இதி சஞ்சிந்தியதே சர்வே ப்ரஹஸ்பதி புரோகமா நகுஷம் சகிதா ஜக்மோரிந்திர பத்னியாதிவௌகசா. இப்படி ஆலோசனை பண்ணி தேவகுருவும் பிரமுகர்களாயிருக்கிற தேவகுரு தலைமை தாங்கிக் கொண்டு
அந்த தேவகுருக்கு பின்னால தேவர்களும் இந்திராணியும் எல்லாரும் கூடி நகுஷன் கிட்ட போனா. தேவகுரு முன்னால நடந்தார். தேவகுருக்கு பின்னால தேவர்களும் இந்திராணியும் எல்லாருமா நடந்தா. எல்லாரும் கூடி நகுஷன் கிட்ட போனா.